ரொம்ப ஆக்சுவலா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே மூவிஸ் எல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மூவிஸ் வந்து நிறைய வரல. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் டேஸ வந்து எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு படமா எடுத்திருக்காங்க. உண்மையிலே ரொம்பவே வந்து அவங்க ரசிச்சு எடுத்திருக்காங்க. அந்த ரசிப்பை வந்து நம்மளுக்கும் ரசிக்க வச்சிருக்காங்க. படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. நல்லா வந்து எப்படா திருப்பி கிளம்பி காலேஜுக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணோட்டத்தை படம் பார்க்குற எல்லாருக்குமே வர வைக்கிறாங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து அந்த லைஃப்ன்றது வந்து ஸ்கூலுக்கு அப்புறமா காலேஜுக்கு அப்புறமா வேலைக்கு போயிட்டா அவ்வளவுதான், வேலைக்கு அப்புறமா கல்யாணம் போயிடும். ஆனா இந்த படத்துல வந்து ஒரு ட்விஸ்டை ஏற்படுத்தி ஸ்கூலுக்கு அப்புறமா காலேஜுக்கு அப்புறமா வேலைக்கு அப்புறமா திருப்பி காலேஜ் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் பயந்துட்டேன், எங்கடா ஸ்டூடெண்ட் வந்து தப்பா நேவிகேட் பண்ணிடுறாங்களோ, இந்த அரியர்ஸை வச்சும் முன்னேறிடலாம் அப்படின்ற மாதிரி கதையை எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு பயந்தேன். பட் அதை வந்து அப்படியே டைவர்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வந்து இல்ல, திருப்பியும் நம்ம பண்ண தப்ப நம்ம திருத்தி ஆகணும்னு அந்த பேக் டு காலேஜ் லைஃப் எடுத்துட்டு போறதுலாம் ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. கதை அருமையான கதை. டிரெக்டர் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து எப்படி எடுத்துட்டு போகணும், ஸ்கிரீன் பிளே எப்படி வந்து இந்த யூத்துக்கு தரணும், ஃபேமிலி ஆடியன்ஸும் லைக் பண்ணி பார்க்கணும், இதுல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிருக்காரு. அதே மாதிரி மிஷ்கினோட ரோலுங்க உண்மையிலே இப்ப வந்து சமீப காலத்து கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஷ்கின். ஆனா அந்த மிஷ்கினை வச்சு ஒரு அருமையா படத்தை டிராப்ட் பண்ணி அவர் மெயின் ரோல், ஆக்சுவலா ஹீரோ என்ன மாதிரி மெயின் ரோலோ அதே மாதிரிதான் மிஷ்கினோ சரியான ரோலு. இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு தேவையான ப்ரொஃபசர் யாருன்னா மிஷ்கின் மாதிரி ப்ரொஃபசர்கள் தான். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர் டீம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு படம் பார்க்க, நல்லா பிரைட்டா அங்கங்க வந்து கேர்ள்ஸ் எல்லாம் போட்டு பாய்ஸ் லைக் பண்ற மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் போட்டு அழகா ரிலாக்ஸேஷனா உங்களுக்கு ஒன்னும் வல்கராவும் எடுத்துட்டு போல, சூப்பரா கலர்ஃபுல்லா எடுத்துட்டு போய் அழகா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படமா கண்டிப்பா இந்த படம் இருக்கும். நல்லாவே இருக்கு. லவ் டுடே எப்படி இருந்துச்சோ அதை விட இது ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர் டீம். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. புரியல இல்ல அந்த மாதிரிலாம் சிவகார்த்திகேயன் அந்த காலேஜ் லைஃப் தான். பட் இது ஒரு ஸ்டெப் வேற மாதிரி டைவர்ட் ஆகி போறதுனால டானோட கம்பேர் பண்ண தேவையில்ல. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த லவ் ஸ்டோரி, விஜய் சித்து எல்லாம் வராரு, சோ கே ரவிக்குமார் சார் இருக்காரு, நிறைய டீம்ஸ் உள்ள இருக்கிறனால ஒவ்வொரு சீனுக்கும் உங்களை கைத்தட்ட வச்சிருக்காங்க. சூப்பரா எடுத்திருக்காங்க. கதை நல்லா இருந்தா படம் நல்லா தான் இருக்கும். இது கதை நல்லா இருக்கு, அதனால படம் நல்லா இருக்கு. கதையே ஒன்னும் இல்லாம நான் 400 கோடி 500 கோடி போட்டு படத்தை மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னும் போதுதான் நல்லா இருக்காது. கதை நல்லா இருக்கு. காஸ்ட் அண்ட் க்ரூ அருமையா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நெயில் பண்ணி அதுக்கான சீன்ஸை கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் இப்ப விஜய் சித்து எல்லாம் வரனால அவர் ஆடியன்ஸ் உள்ள வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி சில கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி போட்டனால படம் பிரதீப் ரங்கநாதனுக்கு வர ஃபேன்ஸ், அதை தாண்டி விஜய் சித்துக்கு வர ஃபேன்ஸ், அதை தாண்டி அங்கங்க பிஸ்கினுக்கு எல்லாம் வர ஃபேன்ஸ் வரும்போது எல்லா சீனுக்கும் கைத்தட்டல் கன்ஃபார்ம். சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே தான் முக்கியம் பிரதர். படத்துக்கு ஸ்கிரீன் பிளே அட்டகாசம் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு சீனும் போரே அடிக்காது. நீங்க அடுத்தது என்ன நீங்க வந்து ஒரு விஷயத்த கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனா அது இருக்காது. ஆனா வந்து எப்போ வருமோ அது அப்பதான் வரும். அந்த அளவுக்கு வந்து டேரக்டர் செம்மையா யோசிச்சு பண்ணிருக்காரு. நான் திரும்ப சொல்றேன், எஸ்டிஆர் வந்து பாக்கணுன்ற ஒரு ரொம்ப ஆசையா இருக்கு. சிம்புவோட பாட்டு வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல இல்ல அங்க. பட் அந்த கண்டேன் அந்த பாட்டு வருதுல்ல, அந்த பாட்டு நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டரும் நல்லா போட்டிருக்காரு. அந்த சில காமெடி சீன்ஸ்க்கு மியூசிக் போட்டுறதா இருக்கட்டும், சென்டிமெண்ட்டுக்கு மியூசிக் போட்டுறதா இருக்கட்டும். அதே மாதிரி கதையில இது என்ன பிளஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க யூகிக்கிற கதை உள்ள இருக்காது. நீங்க இப்படி நடக்கும்னு நினைப்பீங்க, பட் அது நடக்காது. சரி இதுதான் நடக்கல, செகண்ட்லயாச்சு இது நடக்கும்னு நினைப்பீங்க, அதுவும் நடக்காது. சோ அதை கம்ப்ளீட்டா மாத்தி எடுத்துட்டு போறதுனாலதான் நான் கதையை சொல்ல லைக் பண்ணல. கதையை எல்லாரும் உள்ள போய் பாருங்க, சூப்பரா இருக்கு கதை. ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பா டைவர்ட் பண்ற படங்கள் தான் இப்ப நிறைய வருது. பட் இந்த படம் உங்க தப்பா டைவர்ட் பண்ணாம ஸ்டார்டிங்ல டைவர்ட் பண்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட்ல நீ நல்லவனா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும்டான்ட்டு பேக் டு காலேஜ் டேஸ் போற சப்ஜெக்ட்லாம் ஒரு புதுவிதமான அனுபவம், புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணிருக்காரு. கிரிஞ்சிலாம் பெருசா பூமரு கிரிஞ்சு எதுவுமே இல்ல, நல்லாதான் இருக்கு. லாஸ்ட்ல வந்து ஒரே ஒரு சீன் கொஞ்சம் லாஜிக்கலி எரரா இருக்கும். பட் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. பட் அது லாஜிக்கலி எரர் தான். அப்படி நடக்குமா யூனிவர்சிட்டிஸ்லனா? அப்படி நடக்க வாய்ப்பு கிடையாது. அது தப்பா டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு சென்டிமெண்ட் எலிமெண்ட் தேவைப்படுறனால அவங்க அதை வச்சிருக்காங்களே தவிர்த்து அதை போய் லாஜிக்கலி நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், இல்ல இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்றது யோசிக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அந்த சீன்ஸை தவிர்த்து
மத்த எல்லா சீன்ஸுமே லாஜிக்கலி ஒன்றிணைஞ்சு பாக்குற மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருக்கு. அதாவது அப்பா பையன் சென்டிமெண்ட் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமா சொல்றேன் தனுஷ் தான் அவர் அந்த பாடி ஸ்ட்ரக்சர்ல சொல்றாரு. தனுஷ் வேற, இவர் வேற. தனுஷ் வந்து ஒரு ஆக்ஷன்ல நடிச்சாலும் நம்ம லைக் பண்ணிடுவோம், ஏன்னா அவ்வளவு காலமா இருக்கிறனால. இவர் அதை உடனே பண்ணா நம்ம லைக் பண்ண மாட்டோம். மேபி ஒரு 7-8 படம் பண்ண பிறகு ஆக்ஷன் ரோல் பண்ணா மினி தனுஷா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆக்டிங் நல்லா இருக்கு. அவரு எல்லாமே அதுதான் சொல்றேன், எல்லாமே பிடிச்ச சீன் தான், எல்லாமே நல்லா இருக்கு. நாங்க ஆக்சுவலா மோஸ்ட்லி வந்து மானே தேனே எல்லாம் பாராட்டிட மாட்டேன். நான் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கு. டீம் எல்லாருமே வந்து பாக்கலாம், நல்லா இருக்கு. மோட்டிவேஷனல் ஃபிலிம் இல்ல. நான்லாம் காலேஜ் முடிச்சு ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. சரி, திருப்பியும் காலேஜுக்கு போன மாதிரி இருக்கு. அதனால எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி தான். எல்லாருமே எல்லா கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்க வந்து பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்டா, ஒரு ரிலாக்ஸேஷனா, ஜாலியா இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஹீரோயின் நல்லா இருக்காங்கப்பா. ஆமா, அந்த கண்டென்ட் பார்த்து வராங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க. அனுபமாவும் நல்லா இருக்காங்க. ஆக்சுவலா எல்லாரும் அழகா சீன்ல காட்டி இருக்காங்க. அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அழகான பொண்ணையும் கேவலமா காட்டுவாங்க. இதுல வந்து அழகான இருக்கிற பொண்ணுங்களா அழகாவே காட்டியிருக்காங்க. முகம் சுளிக்கிறாரும் கிடையாது. கிளாமர்லாம் இல்ல. கிளாமர் இருந்தா நாங்க வரமாட்டோம். கிளாமர் இருந்தா நாங்க வரமாட்டோம். இது கிளாமர்லாம் இல்ல, சூப்பரா இருக்கு. பயல் படத்துல மாத்தீங்க கேமரா, மாத்தீங்க மைக்கத்துக்கு வந்து வச்சுக்கிற பயல் படம் அங்க எடுத்துக்க. நல்லா இருக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பாருங்க. உண்மையிலே இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம இது பண்ற சப்ஜெக்ட் தான், லைக் பண்ற சப்ஜெக்ட் தான். பிளஸ் ஒரு கருத்தும் இருக்கு. இன்றைய காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டு போக கூடாது, நீங்க எது வேணாலும் செஞ்சு பொழைச்சிடலாம் நினைக்காதீங்க, அதை நல்லபடியா நல்ல வழியில செஞ்சு பொழைங்க அப்படின்ற கண்டென்ட்டை அப்பா அம்மா பாசத்தோடையும் லவ்வர் பாசத்தோடையும் சூப்பரா எடுத்திருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்துக்கு நான் உண்மையிலே சொல்றேன், ரியலி ஹேட்ஸ் ஆஃப், உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஓமை கடவுளை படம் பார்த்திருக்கீங்களா? அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தா அதை விட இல்ல. நான் ஓமை கடவுளே ஆக்சுவலா பாக்கல. நான் ஓமை கடவுளே பாக்கல. பட் லவ் டுடே தான் பார்த்தேன். பிரதீப் ரங்கநாதனுக்காக தான் வந்தேன். பட் பிரதீப் ரங்கநாதனுக்காக வந்தாலும் அஸ்வத் மாரிமுத்துக்கு கிரெடிட்டை கொடுக்கலாம். அவரே 2-3 சீன்ல வராரு. அப்பதான் சொன்னாங்க இவரு தான் டிரெக்டர். நல்லா பண்ணிருக்காரு, பாரு. அது எத்துன்னு வராங்க கிட்டக்கா, பட் பண்ண மாட்டாங்க. பயிர் பூப்பா, அங்க கிஸ்ஸுக்கும் மேல இருக்கான், நீ போய் அங்க எடு. நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ.